ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 590 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அந்த சேட்டன் அவன் ஜெயிச்ச அந்த பிரைஸை கூட நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டான். அதாவது ஷேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் என்ன, அதுக்காண்டி நடு ஸ்டேஜ்லயே வச்சு திங்க முடியுமா? அதனால பெரிய டேபிளா போட்டு எல்லா டீம் மெம்பரும் உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. சாப்பாடு எப்பண்டா வரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம். அப்போ அடிச்சு புடிச்சு கொண்டு வருவாங்க. சாரிப்பா கொஞ்சம் லேட் பண்ணிட்டோன்னு அப்படியே வகை வகையா வெரைட்டியா வச்சு அட்டிக்கி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி கடைசியா எப்போ வெரைட்டியா எல்லா வெரைட்டிலையும் சாப்பாடு அட்டிக்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. படிக்கும் போது கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் வாயில ஊத்ததான் செய்யும். இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே தேவை அந்த வெரைட்டியான ஃபுட்டுங்க இல்ல, அந்த கேரட் சிசில்டு கேட்டில் மட்டும்தான். அதை பார்த்தோன்னே வாயில வாட்டர் ஃபால்ஸ் ஊத்தும். வாய்க்குள்ள இருந்து 300 வாட்ஸ் பல்பே எரியும். அந்த அளவுக்கு வெறியூண்டு சாப்பிடறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு சர்வ் பண்ண நாங்க தயாரா இருக்கோம்னு கொமட்சுவும் தாய் கிழவியும் ஹெல்ப்புக்கு நின்றுட்டு இருப்பாங்க. சாப்பாடை சாப்பிட்டுங்கன்னு ஷேர் பண்ண கொடுத்தானே அவனையும் கூட உட்கார வச்சு சாப்பிட சொன்னா என்ன? அவன் லூசு பையதான். அவன் நினைச்சிருந்தானா இந்த பிரைஸ் யாருக்குமே கொடுக்காம அவனே வச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா கொடுத்த கேட்டசிக்காண்டி பண்ண வேண்டியதானே. என்னதான் ஹீரோஸோ இவனுக்கு. அது சரி, பக்கத்து தட்டுல இருந்து புடிங்கி திங்கிறதான நம்மளுக்கு வேலை. உன்னை எல்லாம் சாப்பிட போகும்போது டொரிக்கோ எல்லாத்தையும் தடுத்து எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, இந்த சாப்பாடோட இன்கிரீடியன்ஸ் எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து அத்தனை பேருமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணுவீங்களா? அப்படி பண்ணுவீங்கன்னா கீழே ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிஜமா நான் பண்ணதில்லை. சாப்பாடை வச்சவொடனே காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி பூந்துடுறதான். சரி ரைட்டு, அப்படியே இங்க டேஸ்ட் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட வேற லெவல் டேஸ்ட். லூஃபியும் கோக்குவும் சாப்பாடை வாயில அள்ளி வச்சு திணின்னு திணிச்சிருவானுங்க. எல்லாத்துக்குமே சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம பிராங்கி மட்டும்தாயா, நீங்க என்னதான் வச்சாலும் என் கோலாவோட டேஸ்ட்டுக்கு எதுவுமே வராதும்பானா. உடனே பக்கத்துல இருந்த மார்ஜின் பூ என்ன பண்ணிடுவான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் சாப்பாடை கோலாவா மாத்திடுவான். ஓ மை காட், வேற மாதிரின்னு அவனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க சாப்பர் எல்லாத்துக்கும் காட்டன் கேண்டி எல்லாம் ஷேர் பண்ணுவான். எப்பவுமே நம்ம சாப்பர் கியூட் இல்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் அப்படியே டைனிங் டேபிள்ல காட்டுறாங்க. நடுவுல பார்த்தா மலை மாதிரி சாப்பாடு குமிஞ்சு கிடக்குது. இவங்க சாப்பிடுற சாப்பாடை ஒரு ஊரே சாப்பிடலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தீனி. அப்புறம் என்ன, வழக்கம் போலதான் மாத்தி டெலிஷியஸா இருக்கு, சூப்பரா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லியே தின்னுட்டு இருப்பாங்க. மொத்தத்துல எல்லாருமே இப்படி ஒண்ணு சேர்ந்து சாப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இங்க சேட்டன் கிட்ட கொமட்சு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, அவனாச்சு தேங்க்ஸ் சொன்னானே, உங்களாலதான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபீஸ்டே நடந்திருக்கும்பானா. எனக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓவர் பில்டப் போட ஒரு சிரிப்பு. வழக்கம் போல அவன் பண்றதான். அதுக்கப்புறம் எந்த சாப்பாடா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். நீ போய் ட்ரை பண்றியா நீ கேப்பானா. கொமட்சு பார்த்துட்டு என்னடா இவன் டொரிக்கோ மாதிரியே பேசுறான், நன்னாரி பைய ஒருத்தன் தொல்லையே தாங்க முடியல, இதுல இவன் வேறம்பா. அந்த டைம் அந்த முழுக்கு மண்டைய மான்சம காட்டுறாங்க. அவன் தனியா நின்று அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது கோகோ, ரோபின், பிக்கலோ இவங்க 3 பேரும் போய் டவுட் கேட்பாங்க, எதுக்காண்டி இந்த டோர்னமெண்ட்னு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்காக 3 பவர்ஃபுல்லான குரூப்பை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுல ஏதோ அல்டிமேட்டான மோட்டிவ் இருக்குதுன்னு சொல்லி அழுத்தி கேட்பானுங்க. பரவாயில்லையே, நீங்க எல்லாருமே நல்லா தான் யோசிச்சிருக்கீங்கன்னு அவன் ஒரு மேட்டர் சொல்லுவான். ஐஜிஓ இந்த டோர்னமெண்ட்டை நடத்தினதே அகமியை கேப்சர் பண்ண. ஆக்சுவலா அது ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர், டீப் சி குளுட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை கேட்டோன்னே கோகோலாம் ஷாக் ஆவானா. அப்ப திடீர்னு பார்த்தா கீழே தண்ணில இருந்து ஏதோ டமால்னு வெடிச்சு திரிக்கும். எல்லாத்துக்கும் ஒன்னே பீதி, என்னாச்சு ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு. அப்ப அவங்களுக்கு பின்னாடி இருந்து பீக்குன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. அட இதுதான் அந்த அகமி. இதை பத்தி டொரிக்கோக்கும் தாய் கிழவிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர மத்த யாருக்குமே தெரியல. கோகோக்கும் தெரியும் இது ஆக்சுவலா டீப் சீல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபிஷ், ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம ஆம்னிவோரஸ் ஃபிஷ். அப்படின்னா என்ன, பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாம அனிமல்ஸ்களையும் சாப்பிடும். உசோப்பு பார்த்துட்டு இதை பார்த்தா அப்படி ஒன்னும் பெருசா தெரியலையே, நல்லா கியூட்டா அழகா இருக்குது, வேணா இதை வச்சு வாலிபால் விளையாடலாம்பா. சேட்டன் பார்த்துட்டு நோ யாரும் இதை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் இதை டேக் கேர் பண்ணிக்கிறேன், எல்லாம் தள்ளி போங்க. புஜு குட்டி எம்பூட்டு அழகா இருக்கே, கண்ணு இல்லாத முண்ட மாதிரி. அப்படியே என் பக்கத்துல வாமான்னு பக்கத்துல போவான். அவ்வளவு நேரம் பேன்னு பேசிட்டு இருந்தது. திடீர்னு பயங்கர கொடூரமா ஒரு கத்தும். அவ்வளவுதான், 2 பேரும் பயங்கரமா பீதியாகி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதோட வாழை வச்சு சேட்டனையும் உசோப்பையும் பிடிக்கும். கோஹன் தடுக்க வருவானா, அவனையும் பிடிச்சுக்கும். கொல்ல போதா இல்ல சாப்பிட போதான்னு பார்த்தா அவங்க 3 பேர் பாடியில இருந்த லைஃப் ஃபோர்ஸா அப்படியே அது சாப்பிட்டுரும். அவ்வளவுதான், அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவானுங்க. எல்லாம் ஐயோன்னு பதறிட்டு இருக்கும் போது தம்மா கூண்டு இருந்தது அப்படியே பெரிய சைஸுக்கு மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடும். உடனே லூஃபி, கோகு, டொரிக்கோ 3 பேரும் மாத்தி வேற லெவல் அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா அது உசாரா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். அடிச்சு புடிச்சு வந்து அவங்க ஆளுகெல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. நல்ல வேலை உயிர் எதுவும் போல. ஆனா அவங்க பாடியில சுத்தமா எனர்ஜியே இல்ல. சொல்ல போனா அவங்க விரல கூட அசைக்க முடியல. தாய் கிழவி
எல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கமியோட வெனம் வேலை செய்தும்பாலா இதை சரி பண்ண ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா இருக்குது. ஆனா அந்த அக்கமியை 30 நிமிஷத்துக்குள்ள இவங்க புடிச்சாகணும். அப்படி புடிச்சாங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு ஆன்டிடோட்டை கிரியேட் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடலாம். உடனே பதறலாம் மாட்டானுங்க. அவ்வளவுதானே, இப்பவே போய் 5 நிமிஷத்துல பொழந்து கட்டி தூக்கிட்டு வந்துடுறோம். என்னப்பா ரெடியானு சொல்லிட்டு 3 பேரும் சேஸ் அடிச்சுட்டு கிளம்புவானுங்க. பிக்கலோ பார்த்துட்டு அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுகளை உன் கைக்குள்ள வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு பொய்யால நீ எல்லாம் மாடு முடிதாண்டா சாப மாட்டு முடியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க டீம் ஆளுகெல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்க. கொடூரமான மிருகமா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே அது தின்றும். கண்டிப்பா அவங்களால மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு இழிச்சாமேனிக்கு சொல்லுவான். கொமர்ட்ஸோ பார்த்துட்டு ஆமா ஆமா வாயை மூடுமா அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. சனியும் சஞ்சயும் தான் அந்த ஃபிஷ்ஷை தேடி வந்திருப்பானுங்க. அது ரொம்ப ஸ்லிப்பரியான ஒரு ஃபிஷ். கண்டிப்பா காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன டவுட். உடனே சனி இருந்துட்டு இதை நான் மட்டும் பாத்துக்கிறேன் நீ கிளம்புமா. சஞ்சிக்கு காண்டாயிரும். அப்ப நான் இங்க என்ன வெள்ளம் தின்னுட்டு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் யாரா பார்க்க வந்தேன், நானும் தாடா தேடுவேன் கலர் கோழி மண்டையாமா. உடனே வழக்கம் போல 2 பேத்துக்கு நடுவுலயும் முட்டிக்கும். நீ என்ன பெரிய பிஸ்தாவா, நீ என்ன பெரிய பாதாம் பருப்பான்னு இப்படி இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சைல ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் நிப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த அக்கமி ஃபிஷ் வந்துட்டியா, இன்னைக்கு இதை நான் தான் காலி பண்ணுவேன், அதுவும் ஃபர்ஸ்ட் காலி பண்ணுவேன்னு சொல்லுவான். அவனுக்கு காண்டாவும் ஜம்பை போட்டு காலில் நெருப்பு பறக்க அடிக்க போவான். அதுவும் அதோட வாழை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். 1-2 அடிச்சு தெறிக்க விட்டுருவான். ஆனா ஒரு கட்டத்துல போது அடி வாங்கி கீழே வந்துருவான். அவ்வளவுதான், அவனோட லைஃப் ஃபோர்ஸையும் எடுக்க போகுதுன்னு பார்த்தா அந்த டைம் அந்த ஃபிஷ்ஷை யாரோ மிதிச்சு தெறிக்க விடுவாங்க. வேற யாரும் இல்ல பிக்கலோ தான். வந்தவன் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கடா இதை காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவனு ஒரு சைடு பாஞ்சு போவானுங்க, அது ஒரு சைடு பிச்சுக்கிட்டு வரும். 3 பேரும் வேற லெவல்ல அதை போட்டு நொறுக்குன்னு நொறுக்கி எடுப்பானுங்க. அட்டி ஒவ்வொன்றும் இட்டி மாதிரி தான் விழும். ஆனா அது அட்டி வாங்கினாலுமே கொஞ்சம் கூட அசராம அவனுங்க 3 பேர்த்தையுமே அலேக்கா பிடிச்சி அவங்க லைஃப் ஃபோர்ஸையுமே எடுத்துரும். அவ்வளவுதான், மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவானுங்க. அது இன்னும் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துரும். இருக்கிற சைஸ்ல வச்சு சோழியை முடிச்சாதான் பஞ்சாயத்து இல்ல. இப்படி கூறுகட்டத்தனமா சண்டையை போட்டு விட்டானுங்கன்னா இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். கோகோ அப்படியே ஃபிளைங்லயே செக் பண்ணிட்டு போவான் அந்த பீஸ்ட் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு. அதே நேரம் இன்னொரு குரூப் வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவுல அப்படியே தேடிட்டே போவானுங்க. அதுலயும் நம்ம குரூப்போட தான் சம ரவுஸ். எவ்வளவு கலவரமா இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணிக்கிட்டே வேலையை பார்ப்பான். இப்ப அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. இவங்க தண்ணி கிட்ட தேடுறதா நல்லது. ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அது இங்க மறைஞ்சிருச்சுன்னா தெரியாதுல்ல. சோ இப்படி பேசிட்டே போகும்போது சடனா புரூக்கு பொத்துன்னு கீழே விழுவான். என்னடான்னு பார்த்தா அந்த அக்கமி அவனோட காலை பிடிச்சிருக்கும். ஐயோ மாட்டிட்டான் போலியன்னு வீதியில இருக்கும்போது அப்படியே அது பிச்சுக்கிட்டு வெளியில வரும். அதை பார்த்துட்டு மிரண்டுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சோ இப்ப டோட்டலாவே மாறிடுச்சு. ஐ மீன் நல்லா பெருசா வளர்ந்து கொடூரமா இருக்குது. சரி என்ன பண்றது, சண்டை போட்டு தானே ஆகணும். ஆல்ரெடி ப்ரூக்கு மாட்டிக்கிட்டான், இனி கோகோ தானே சண்டை போட்டு ஆகணும். உடனே பாஞ்சு போய் ஆயுதத்தெல்லாம் கிரியேட் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். பட் அவனையுமே அது தொக்கா பிடிச்சிரும். இனி பேலன்ஸ் இருக்கிறது கோட்டனும் ட்ரங்க்ஸும் தான். இங்க இவனுக்கு ஃபியூஷனை ஸ்டார்ட் பண்ணும் போதே அங்க அவனுக்கு 2 பேத்தோட லைஃப் ஃபோர்ஸையும் அது எடுத்துரும். இங்க இவனுக்கு ஃபியூஷன் ஆகி அதை போட்டு அடின்னு அடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதை மிரட்டிட்டு இருப்பானுங்க. இங்க பார் உன்னை அடிச்சு தெறிக்க விட போறோம், அதனால கடவுள் நம்பிக்கை இருந்தா தாராளமா வேண்டிக்க, ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாதுங்கும் போது காய்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் வந்துட்டேன்னு ஒரு சவுண்டு. அவனோட அந்த அயன் பைரட் ரோபோ எடுத்துட்டு வந்திருப்பான். அதை என்ன பண்ணும், அதோட டென்டகிள்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பவரை உறிஞ்சு எடுத்துச்சுல்ல. இப்ப அதே மாதிரி இவங்கிட்டையும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும். இவன் தான் ரோபோட்டாச்சே, என்கிட்ட அது வேலைக்காகாது கண்ணான்னு சொல்லிட்டு அதோட டென்டகிள்ஸ் அப்படியே பிடிச்சி ஒரு இழுப்பான். அப்படியே பிஞ்சு வந்துடும். ஃபியூஷன் ஆன பயலுக பார்த்துட்டு அசந்துருவானுங்க. உடனே பிராங்கி கண்ணுகளா நம்மளுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் சுத்தமா டைமே இல்ல, சட்டு புட்டுன்னு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அட்டாக் பண்ண போவான். அது டென்டகிளை யூஸ் பண்ணி அழகா அவனை பிடிச்சிரும். அட மூளைகட்ட முட்டா பயல, நல்லா தான்டா சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் ஏன்டா வெளியில வந்தேன்னு பிடிச்சி திட்டிட்டு சரி இப்ப நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்களோட அந்த கோஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவானுங்க. சுத்தி ரவுண்டு கட்டி குமுன்னு குமுறி எடுப்பானுங்க. அடி நல்லா விழுந்திருக்கும். அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது லபக்குன்னு அவனுக்கு கவ வரும். நல்ல வேலை பாத்துருவானுங்க. ஐயோ மட்டையாச்சுன்னு நினைத்தோம், ஆனா இன்னும் அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அழகா அவனோட லைஃப் ஃபோர்ஸையும் உறிஞ்சு எடுத்துரும். ஐயோன்னு சொல்லி அவனுங்க பயங்கரமா அங்க கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.